Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimay's kitchen. இன்னைக்கு நம்ம பட்டர் சிக்கன் மசாலா பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா ஈஸியா வீட்லயே நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஹோட்டல் டேஸ்ட்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். கண்டிப்பா full வீடியோ பாருங்க. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் ஊற வச்சிடலாம் மசாலா போட்டு. அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஜீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு லெமன் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம், மேரினேட் பண்ணிடலாம். இது நீங்கள் ரூமில் வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. இப்போ இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம பட்டர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் சூடானோன்னு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. இந்த வாசனை செம்மையாக இருக்குது. யார் யாருக்கு பட்டர் ஸ்மெல் பிடிக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பட்டர் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நம்ம எப்படியோ வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால நீங்கள் ஒரு எப்படி வேணால் நீங்கள் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இப்போ அதே மாதிரி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நான் முழுசாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் சீவி. அப்புறம் ஒரு தக்காளி அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பொடிசாக தான் கட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வதக்கிக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3 போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி போட்டுக்கிறேன், கேஷ்யூ நட்ஸ். அப்புறம் மிளகா பொடி 1 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன், சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வினிகர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டே வரலாம். அப்புறம் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் டொமேட்டோ டக்குன்னு வெந்துடும், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டொமேட்டோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேஸ்ட் மாதிரி வெந்திருக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துடுச்சு டொமேட்டோஸ். இப்போ நான் இது இறக்கி வச்சிட போகிறேன். இது இறக்கி வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். இதுதான் ரொம்ப மெயினான பேஸு. இது பக்காவாக நம்ம பண்ணிட்டா நம்மளோட பட்டர் மசாலா சூப்பராக வந்துடும். இப்போ இது ஆறிடுச்சு. நான் ஒரு ஜாரில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அழகாக ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபைனாக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும் பேஸ்ட்டு தின்னா. ஓகே, இப்போ இங்கே சிக்கன் நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க சிக்கன் வறுக்கிற வரைக்கும். அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சிக்கனுக்கு பட்டர் ஃப்ளேவர் வரும். அப்போ தான் அது கம்ப்ளீட் பட்டர் மசாலா ஆகும், சிக்கன் பட்டர் மசாலா. ஓகே, இப்போ பட்டர் சூடாயிடுச்சு, எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் ஒவ்வொன்றா அழகாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம்.
சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த கோட் நல்லா ஏறிக்கு மசாலாலாம் சிக்கனில். ஓகே, இது வந்து கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து திருப்பி குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சிக்கன் வெந்துடணும், அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நான் திருப்பி சூப்பராக குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இது வந்து ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அங்கே பேஸ் நம்மளது மசாலா பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு, இங்கே சிக்கன் வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2த்தையும் போட்டால் சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆகிட போகுது. அது எப்படி போடணும் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வறுத்து வச்சுருக்கிற எண்ணெயிலேயே வந்து நீங்கள் வந்து இன்னொரு பட்டர் போட்டு இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் ஆல்ரெடி இருக்கிற எண்ணெயிலேயே போட்டால் உங்களுக்கு அந்த சிக்கனுடைய ஃப்ளேவர்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் பேன் எடுத்து கூட பண்ணலாம், பட் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னே ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு லவங்கம், ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன், இலைச்சி. இதை ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் அது சாட்டே ஆனோடனே பட்டரை எடுத்து நான் பட்டர் மசாலா கிரைண்ட் பண்ணியிருக்கிறத எடுத்து நான் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போவே ரொம்ப ஷைனியாக இருக்குது, ரொம்ப ஷைனியாக சாஸியாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கசூரி மேத்தி, அது இது ஈஸியாக அவைலபிள் தான், அது கொஞ்சம் எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்க போகிறோம். இப்போ பட்டர் மசாலா அந்த சிக்கன் வந்து நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி கசூரி மேத்தி நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். இந்த பட்டர் மசாலாவுக்கு வாசனை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நான் தூவிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் அவைலபிள் தான், ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம். இது ஒரே ஒரு வாட்டி நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ அழகாக சாஸியாக ஷைனியாக அப்படி திக்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ரொட்டி, சப்பாத்தி, தோசை கூடயும் சாப்பிட்லாம், இடியாப்பம் கூடயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரெட்டு, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. நல்லா சிக்கன்லாம் நல்லா குக் ஆகிருக்கு, அந்த மசாலாலாம் சூப்பராக வந்திருக்கு, டேஸ்டியாக எம்மியாக இருக்குது பார்க்கவே. எனக்கு அந்த ஷைனி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நான் இதை அழகாக பவுலில் மாற்றிக்க போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து போர் ஆக மாட்டாங்க யாரும். இது ரொம்பவே ஈஸி சிம்பிளான டிஷ்ஷு, இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது, ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு நீங்களாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நான் வேறு ரெசிபீஸோடு உங்களை நான் வந்து மீட் பண்ண ஆசைப்பட்றேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வேறு ரெசிபீஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமைஸ் கிச்சன். தேங்க்யூ.